بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிற இறை அச்சத்தினுடைய அந்த தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மற்ற மற்ற நாட்களிலெல்லாம் தொழுகையை முடித்துவிட்டு கிளம்பி விடுவோம். ஆனால் இந்த மாதத்தில் நாம் அது போன்ற ஒரு செயலை செய்து விடாமல் மேலும் ஏதாவது ஒரு இறை செய்திகளையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையோ தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிறோம். இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை அதிகம் செய்கிறோம். இந்த மாதத்தில் பள்ளிவாசலிலேயே நம்முடைய நேரத்தையும் அதிகம் செலவிடுகிறோம். ஏன் இந்த மாதத்தை இவ்வளவு காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே அதற்கான விளக்கத்தை தருகிறான். நாம் நினைச்சிட்டு இருக்கிற நேர்வழி என்பது இதுதான். அதனால தான் அல்லாஹ் அல் பக்ராவுடைய வசனத்துல ஆரம்பத்துல பேசுகிறான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் வெறும் வார்த்தை தான். இது அரபுகளுடைய பழக்கங்கிறதுனால அதே ஸ்டைலில் அல்லாஹ் பேசுறான் அவங்கள்ட்ட. ذَلِكَ கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஒருபோதும் சந்தேகம் வந்துவிடவே கூடாது. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. யாரெல்லாம் தன் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் என்பது ஒரு அழகிய வழிகாட்டி. சொல்லிவிட்டு இறைவன் பேசுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் யார் தெரியுமா? மறைவானவற்றை நம்புவார்கள். என்னென்ன மறைவான காரியங்கள்? நம்முடைய பார்வையில மறைவான விஷயம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இறைவன் பேசுகிறான், மறைவானது அப்படின்னா இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இதை வைத்து அல்லாஹ் இயக்குகிறான். யாரெல்லாம் மறைவாக நம்மை பாதுகாக்கிறார்கள், மலக்குமார்களாக இருக்கட்டும், மறுமை நாளா இருக்கட்டும், சொர்க்கம் நரகமா இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் ஒரு மூமின் நம்புவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடுத்து இறைவன் பேசுகிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆகிரத்திஹும் யுகினூன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதத்தையும், பொதுவாகவே நாம் ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏதோ குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே இறைவேதம் நினைச்சிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்துட்டு போன மாதிரி எத்தனையோ வேதங்கள் வந்து இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிற வேதத்தை எல்லாம் நம்ம நம்பணும், அதே மாதிரி இந்த குர்ஆனையும் நம்ம நம்பணும். அல்லாஹ் சொல்றோம், அவங்க நம்புவாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தமது இறைவனிடது பெற்ற நேர்வழியிலேயே இருப்பவர்கள். யார் நேர்வழியில் இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆனை அவர்கள் நம்ப வேண்டும். இந்த குர்ஆன் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஜபூர் வந்திருக்கிறது, தௌராத் வந்திருக்கிறது, இன்ஜீல் வந்திருக்கிறது, அதையும் அவர்கள் நம்புவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டுச்சு, ஏன் அருளப்பட்டது, இதன் வழியாக இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? அதே அடுத்த வசனம் பேசுகிறது, சஹ்ரு ரமலான் அல்லதீன உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், விளக்கம் கொடுத்தேனே, அல்லாஹ் பேசுறான். அந்த குர்ஆனை நான் ரமலான் மாதத்தில் தான் அருளினேன்.
ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். வ பையினாத்தின் மினல் ஹுதா, ஹுதானா நேர்வழி. எப்படி வாழணும்னு பலர் தெரியாம இருப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அந்த கவலையே படாத, இந்த குர்ஆனை படி. இந்த குர்ஆன் நீ எப்படி சம்பாதிக்கணும், எப்படி குடும்பத்தோட இருக்கணும், எப்படி சமூகத்தோட வாழணும், எப்படி இறைச்சலோட இருக்கணும், எப்படி நல்லவனா நீ வாழணும், எல்லாம் இந்த குர்ஆனில் இருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், இது நேர்வழி அழகாக உனக்கு காட்டும். அடுத்து பேசுகிறான் இறைவன், வல் ஃபுர்கான், எதெல்லாம் இந்த உலகத்தில் பொய்களாக புரட்டுகளாக பரவி கிடக்கிறதோ எல்லா பொய்களையும் புரட்டுகளையும் இது பிரித்து காட்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பமன் சஹீத மின்கும், அந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோற்கட்டும். நாம வச்சிட்டு இருக்கிற நோன்பு எதுக்கு அப்படின்னா, நாம ஒரு விளக்கம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி, அல்லக்கும் தத்துக்கும் இறைச்சம் பெறுவதற்குன்னு. அது ஒரு வகை. ஆனா இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதத்துல உங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா குர்ஆனுக்காகத்தான் வைக்க வச்சிருக்கேன். அப்ப இந்த குர்ஆனோடு நாம் எப்படி ஒன்றி இருக்கிறோம்? இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் நம்ம பெரும்பாலான மக்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. யோசித்து பாருங்க. அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய நாம நம்முடைய உறுதியை எப்படி வெளிப்படுத்துறது? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் திருக்குர்ஆனை பத்தி பேசுகிற பொழுது அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் நீங்க சிந்திக்காம உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் மாறி மாறி போகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அஸ்ஹாபு சூஃபா என்று சொல்லுவார்கள். அஸ்ஹாபு சூஃபா என்று சொன்னால் திண்ணை தோழர்கள். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம மாதிரி அவங்களுக்கும் கைகள் இருந்தது, கால்கள் இருந்தது, குடும்பம் இருந்தது, பொருளாதார தேவை இருந்தது, உலக ஆசைகள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது என்று தெரிந்த உடனேயே அத்துணை அந்த திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சூஃபா, அந்த திண்ணை தோழர்கள் நபிகளாருடைய வீட்டு வாசலிலே அமர்ந்திருப்பார்கள். ஏதாவது வசனம் இறை தூதருக்கு அருளப்பட்டால் உடனே வெளியே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம யாரும் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கொடுக்கறது இல்லை. நம்மளை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு அப்படின்னா, அதை பெட்டியாக செய்து வீட்டிலே எங்காவது பத்திரமாக வைத்திருப்பது. ஒரு வீடை காலி பண்ணி அடுத்த வீடுக்கு போகும்போது அதை எடுக்கும் போது விளக்கமாத்த கையோட எடுத்துறாங்க. அது தூசியா இருந்தா கூட கொஞ்சம் பொறுமையா கையை கால கழுவிட்டு ஒழு செஞ்சுக்கிட்டு அதை எடுத்து கொண்டு போய் வை. பெரும்பாலான மக்கள் இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் தொட பயப்படுகிறார்கள். குர்ஆனை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னும் நீங்க எப்படி எடுத்துட்டீங்க அசால்ட்டா, இப்படி அதை அச்சமுறுத்தி குர்ஆனை தொடாத, குர்ஆனை படிக்காத, குர்ஆனை சிந்திக்காத மக்களாகவே இன்றைக்கு பலரும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள். அதனால தானே தொழுகையில எவ்வளவோ துஆக்கள் இருக்கிறது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அதிகம் ஓத சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நபியார் இடத்துல பேசுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறான். குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதணுமா? எப்போ ஓதணுமா? நபியே, நீர் ஃபஜருடைய தொழுகையில் இந்த குர்ஆனை ஓதுவீராக. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஃபஜரிலே ஓதப்படுகிற குர்ஆன் ஆயத்துகள் சாட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மள பலர் ஃபஜரே தொழுவது இல்லையே. ஃபஜருடைய தொழுகையில வந்து பள்ளிவாசல்ல நின்று இமாம் ஓதுகிற பொழுது அதை வாய் மூடி கேட்கிறோம் பாருங்க. கேட்கக்கூடிய அந்த நேரத்தை நபிகளாருக்கு இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் ஃபஜரில் அப்படி ஓதுனீங்கன்னு சொன்னா ஓதப்படுகிற அந்த ஆயத்துகள் யாரெல்லாம் அந்த சபையில இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் சாட்சியாக வந்து நிற்கும். அடுத்து நபிகளாருக்கு இன்னொன்னு நல்லா சொல்றான், இன்னொன்னு நபியே, நீ தஹஜ்ஜுத் தொழுகையில குர்ஆனின் மூலமாக நீ ஓதுவீராக. குர்ஆன் மூலமாகனா அந்த குர்ஆன் நபிகளாருக்கு இருந்த வீரம், நபிகளாருக்கு இருந்த பண்பு, நபிகளாருக்கு இருந்த மென்மையான தன்மை, நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் அவர்கள் மேற்கொண்ட சகிப்பு தன்மை எங்கு கிடைச்சிச்சு?
யோசிச்சு பார்த்தோமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வறுமை இருந்துச்சு, பொறுத்துக்கிட்டாரு. எதிரிகள் இடத்துல இருந்து போர்க்கிற பிரச்சனைகள் இருந்துச்சு, பொறுமையா இருந்தாரு. குடும்பத்துல சண்டை வந்துச்சு, அதையும் சகிச்சுக்கிட்டாரு. மக்கள் எல்லாம் வறுமையை வந்து முறையிட்டாங்க, அப்பொழுதும் மென்மையாக கையாண்டாரு. இப்படி ஒரு மனிதன் எல்லா கேரக்டர்லயும் டாப்பா விளங்கினாரு. காரணம் என்ன? நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம் வழங்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நபிக்கும் சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்தான். உதாரணத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அற்புதம் இருந்துச்சு. என்ன அற்புதம்? பறவைகளோடு பேசினார்கள், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், ஆட்சி அமைத்தார்கள், காற்றை வசப்படுத்தினார்கள், ஜின்களோடு பேசினார்கள். இது அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதம். நபிகளார் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் இந்த குர்ஆன். அந்த அற்புதம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறதா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படல. மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதம் நபிகளாருக்கு வழங்கப்படல. இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதம் மூசா நபிக்கு வழங்கப்படல. ஆனால் இந்த குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை நபிகளார் குறிப்பிட்டார்கள், எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்றார்கள். உண்மையில் அந்த அற்புதத்தில் நாம் என்ன கவனம் செலுத்துகிறோம்? அந்த அற்புதத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்றைக்காவது இந்த குர்ஆனை நாம தொடாமல் இருக்கிறோமே, அதை ஓதாமல் இருக்கிறோமே, அதை படிக்காமல் இருக்கிறோமே என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? வந்திருந்தால் உண்மையில் உங்களுக்கு இறையச்சம் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு இத்தனை நாட்களாக வரவில்லை என்று சொன்னால் நாமும் குர்ஆனும் வெகு தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு அடியான் போயிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான பரிசு வலைகளை திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அல்லது உங்களது உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டு, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல சில பேரை, கல் நெஞ்சக்காரன். என்ன கல் நெஞ்சக்காரன்? அவன்கிட்ட இலகிய மனமே இருக்காது, எவ்வளவு கெஞ்சினாலும் இறங்கி போக மாட்டான், அப்படியே பிடிவாதமா ஒரு அரக்கமாகவே இருப்பான். அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா, அவன் கல் நெஞ்சக்காரன் பாய், கொஞ்சம் கூட இலக மாட்டாமோ. இங்கே அல்லாஹ் பேசுகிறான், குலூபு, அவங்களது உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா? இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களா அவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆன் நம்ம எப்படி அணுகணுங்கிறதுக்கு நபிகளார் சொல்லி தருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த நேரம், உங்களில் யாராவது மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்ல சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிற புத்ஹான் அகீக் அப்படிங்கிற ஒரு சந்தை, அந்த சந்தைக்கு நீங்க இங்கிருந்து நடந்து போய் 2 பெண் கொழுத்த ஒட்டகங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? சகாபாக்கள்லாம் ஆல்ரெடி வறுமை, அவங்களுக்கு ஒட்டகம் கிடைச்சிச்சுன்னா பெரிய லெவல் சூப்பர் ஒட்டகம், அதுவும் கொழுத்த ஒட்டகம் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஆம் நாங்கள் ஆசைப்படுவோம். என்ன வழி சொல்லுங்க? 2 கொழுத்த பெண் ஒட்டகம், பெண் ஒட்டகமா இருந்தால் குட்டி போடும், ஆண் ஒட்டகத்துக்கு மதிப்பு இருக்காது. உடனே சஹாபாக்கள் முன் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த வாய்ப்பை சொல்லுங்க. உடனே நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று உங்களுக்குள்ளே ஒன்று கூடி அல் பக்ராவுடைய 2 ஆயத்துகளை நீங்கள் ஓதி இருந்தால், ஆல இம்ரானுடைய 2 ஆயத்துகளை நீங்கள் ஓதி இருந்தால், அந்த கொழுத்த 2 ஒட்டகங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஒருவேளை 3 ஆயத்துகளை நீங்கள் ஓதி சிந்தித்திருந்தால் 3 ஒட்டகங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல் பக்ராவையும் ஆல இம்ரானும் யார் தொடர்பு வைத்திருக்கிறாரோ அவருக்கு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சு அதை பத்தி யோசிக்கணுமா? பாருங்களேன், நம்முடைய பார்வையில அருள்னா பொருளா இருக்கணும், பணமா இருக்கணும், சொத் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஆனா இங்க நபிகளார் சொல்கிறார்கள், நீங்க அல் பக்ராவுடைய வசனத்தை ஓதுங்க, அதோட தொடர்புல இருக்கணுமா? அல் பக்ராவுடைய அந்த 180 அத்தியாயம் இருக்கு, வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனங்களோட நாம நட்பு பாராட்டணும், டெய்லி அதோட பேசணும், டெய்லி அதனோட உறவாடணும். சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் தொடர்பில் இருக்கிற வரைக்கும் வல்லமை வாய்ந்திருப்பீர்கள்,
யார் அந்த தொடர்பை அறுத்துக் கொள்கிறாரோ அவர் நட்டமடைந்து விடுவார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வல்லமையும் நட்டமும் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் செல்வம் செல்வம் செல்வம். ஆனா இங்கே அல்லாஹ் எந்த இடத்திலும் செல்வத்தை பற்றி பேசவே இல்லை. அவன் பார்வையெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்லுகிறான். இதே குர்ஆன் எப்படி வல்லமை மிகுந்திருக்கிறதோ நபிகளார் சொல்கிறார்கள், இதிலே உங்களுக்கு நோய் நிவாரணி இருக்கிறது. நம்ம யோசிப்போம், நோய் நிவாரணினா எப்படிங்க இருக்கிறது? இன்னைக்கு டாக்டர் எல்லாம் கவுன்சிலிங் பண்றாங்கல்ல, போயிருக்கீங்களா? போனவங்களுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது, அல்லது நடந்து முடிந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி பார்க்கும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது ஏறவே ஏறாது. உடனே யாராவது தகவல் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கவுன்சிலிங் பண்ண டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு, கூட்டு போங்கம்பாங்க. உடனே அழைச்சிட்டு போய் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது ஆணுக்கு பெண்ணுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே. கவுன்சிலிங் கொடுத்த உடனே அவர் 4 மாத்திரையை கொடுத்து, அது உண்மையில ஒண்ணும் கிடையாது, மாத்திரையை கொடுத்து இதை சாப்பிட்டு தூங்குங்க, அடுத்த வாரம் திரும்பவும் வாங்க, ஒரு 4 வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருப்பார். ஊசி போட மாட்டாரு, எந்த ஸ்கேனு எக்ஸ்ரே கிடையாது, வெறுமனே அவரோடு பேசுவது. இங்க நபிகளார் சொல்கிறார்கள், உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு நிவாரணி உங்க உள்ளம் தான். இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை. நான் நலமா இருக்கிறேனா, நான் துக்கமா இருக்கிறேனா, நான் கவலையில இருக்கிறேனா அப்படின்னு தீர்மானிப்பது என் உடல் உறுப்புகள்ல மற்ற உறுப்புகள் கிடையாது, என் உள்ளம்தான் முதல் காரணி. அதற்கு இறைவன் பேசுகிறான், உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணியாக இந்த குர்ஆன் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிற எந்த மனிதராவது கவுன்சிலிங் வெளியே போயிருக்கிறாரா? இந்த குர்ஆனை சிந்திக்கக்கூடிய மனுஷரு, குர்ஆனோடு பேசுகிற மனிதரு, அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னா, என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எனக்கு இங்கே பதிலளிக்கிறது. குர்ஆன் பேசுங்க. இந்த பயான் முடிச்ச உடனே நீங்க வீட்டுக்கு போய் 2 பக்கத்தை எடுத்து ஓதி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது வீடுகளை நீங்கள் சவக்குழியாக ஆக்கி விடாதீர்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் சவக்குழினா தொழாம விட்டுட்டா அப்படின்ட்டு. இங்க நபிகளார் சொல்கிறார்கள், உங்களது வீடுகள்ல நீங்கள் அல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள். சைத்தான் உங்கள் வீட்டிற்குள்ளே வரமாட்டான். அது அல்லாமல் உங்களது வீடுகளை சவக்குழியாக மாற்றி விடாதீர்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இன்னைக்கு எத்தனை நபர்கள் மனைவியோடு, தாய் தந்தையோடு, பிள்ளைகளோடு குர்ஆனை ஓதுகிற மக்களாக நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். இப்ப நம்ம இதெல்லாம் சிந்திக்கலன்னா காலத்துக்கு சிந்திக்க முடியாது. குடும்பத்தோட டிவி பார்க்கிறோம், குடும்பத்தோட பல விஷயங்களை ரசிக்கிறோம், குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், குடும்பத்தோட பட்டிமன்றம் பார்க்கிறோம். 1 மணி நேரம் ஓடுது, 2 மணி நேரம் ஓடுது, இடையில டீ காஃபி வருது, எல்லாம் மகிழ்ச்சியா சிரிச்சு பார்த்து ரசிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். நமது வீடுகளில் எத்தனை நாட்கள் குர்ஆனை எடுத்து வச்சுட்டு மனைவி, அம்மா நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, பையனை கூப்பிட்டு நீனும் உட்காருப்பா, எங்க 2 வசனத்தை ஓத கேட்போம். இது ஓதி கேட்பதற்கு ஏதோ கட்டுக்கதை இல்ல, பட்டிமன்றத்துடைய வசனங்கள் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்கிற எண்ணம் நமக்கு இருந்திருந்தால் நாம் ஓதி இருப்போம். நம்மள பலரும் இது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு இன்னும் முழுசா நம்பலங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அவங்க இந்த குர்ஆனை தொடாம இருக்கிறாங்களே, என்ன காரணம் நல்லா கேட்கிறான். பூட்டுகள் போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறான்.
அப்படின்னா நம்ம உள்ளத்துல ஈமான் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த குர்ஆனை விட்டு நாம் விலகுகிற பொழுது. அடுத்து நபிகளார் இன்னொரு வசனத்தை சொல்றாங்க, உங்களை ஃபஜர் தொழுகையை முடித்துட்டு ஃபஜர் தொழுகையை முடிச்சிடணும். முடித்த பிறகு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கேயே உங்க சபை மக்கள் இடத்துல, நம்மளாம் இன்னைக்கு இது பண்ண மாட்டேங்கிறோம். தொழுகை முடிச்ச உடனே டீ கடைக்கு போயிடுறோம். அங்கே போய் என்ன சம்பாதிக்கலாம், என்ன பிசினஸ், என்ன உலகத்துல என்ன பிரச்சனை, அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணான்னு பேசுறோம். ஆனால் நபிகளார் எதிர்பார்த்தது, நீங்கள் பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீடில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, மக்கள் எல்லாம்னா எல்லாரும் வர முடியாதுதான், அது 2 பேரோ 3 பேரோ ஒருவருக்கு ஒருவர் 2 வசனங்களை எடுத்து வைத்து பேசணுமா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்ப ஒரு குர்ஆன் ஆயத்தை நான் ஓதுகிற பொழுது நான் ஒரு மாதிரி விளங்கியிருப்பேன், நீங்க ஓதும் பொழுது நீங்க ஒரு மாதிரி விளங்கியிருப்பீங்க. ஏனென்றால் இந்த குர்ஆனுக்கு முழுவதுமான விளக்கத்தை ஒரு மனிதனால் சொல்லிட முடியாது. எனக்கு ஒரு மாதிரி விளங்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி விளங்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி விளங்கும். இறுதியில் அந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நிகழும். சொன்னார்கள் நபிகளார், அப்படி நீங்கள் ஓதுகிற பொழுது வானவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். எந்த மாணவர்களை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர்க்களத்தில் எதிரிகளை சிதறடிக்க செய்தானோ, எந்த மாணவர்களை தன்னுடைய பணியாளர்களாக வைத்திருக்கிறானோ, எந்த மாணவர்களை வைத்து உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்களுடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்திருக்கிறானோ, எந்த மாணவர்களை வைத்து நற்செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறானோ, எந்த மாணவர்களை வைத்து குர்ஆனை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கினானோ, அந்த மாணவர்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிற அந்த மக்களை சூழ்ந்து அப்படியே உணர்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பதோடு மட்டுமில்லை, மாறாக நபிகளார் சொன்னார்கள், படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியான் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு தெருவில், ஏதோ ஒரு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அங்கே இருக்கிற சில மலக்குகள் தான் பல கோடி இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே சில மலக்குமார்கள் இருப்பாங்களே, அவங்களை கூப்பிட்டு, பார்த்தீர்களா என் அடியார்களே, என்னுடைய வசனங்களை அவன் ஓதுறான் பார், நான் பேசிய வார்த்தைகளை இதுதான் இறை வேதம் என்று நம்பினான் பார், அதை பற்றி ஒருவன் பேசிக்கொண்டு அதை பகிர்ந்து கொள்கிறான் பார். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எதுக்கு தொழுகிறோம், எதுக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், எதுக்கு பட்டி கிடக்கிறோம்? காலையிலிருந்து மாலை வரை தாகம் எடுக்குது, வேலை இருக்கிறது, வெயில் அடிக்கிறது, அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் குழந்தைகளும் நம்ம வைக்கிறாங்க, பெண்களும் வைக்கிறாங்க, சில முதியவரும் வைக்கிறாங்க, நீங்களும் வைக்கிறீங்க, நானும் வைக்கிறேன். ஏன் வைக்கிறோம்? ஒரே காரணம், அல்லாஹ் எப்படியாவது பொருந்திக்க மாட்டானா, அவர் மன்னிச்சிட மாட்டானா, சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டானா, இந்த உலகத்துல ஏற்படுகிற இன்னல்களிலும் துன்பங்களிலும் சிரமங்களிலும் நம்மை அவன் பாதுகாத்து விட மாட்டானா என்கிற ஒற்றை கோரிக்கை தானே. அந்த ஒற்றை கோரிக்கையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வைத்திருக்கிறான். கொஞ்சம் உட்காருங்கிறான் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் தனது திருமறையை சொல்கிறான், 8வது அத்தியாயம் 2வது வசனம், அதை எடுத்து நீங்க ஓதணும். இன்னல் முஹ்மினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஸீலத் குலூபுக்கும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயத் ஸாதத்துஹும் ஈமான் இன்ன இலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யாருக்கும் மேம்படுத்த தேவையில்லைங்க உலகத்துல. அப்படிப்பட்ட வசனத்தை எல்லாம் சொல்றான். இன்னல் முஹ்மினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், முஃமின்கள் யார் தெரியுமா? நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் தெரியுமா? அவரிடத்துல அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவங்க உள்ளமெல்லாம் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயத், அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டினால் ஈமான் அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னை முழுவதுமாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணித்து விடுவார்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்களாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இங்க நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த எண்ணம் அப்படியே தடுமாறுதே. நபிகளார் எந்த சூழலையும் தடுமாறலையே கடைசி வரைக்கும். இந்த குர்ஆனு 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 அஸ்ஹாபு சூஃபா இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையில நல்ல உடையை உடுத்துனது இல்லைங்க. அந்த திண்ணை தோழர்கள் அவங்களோட ஆடைகள்ல பட்டான் இருக்காதான், பித்த நம்ம போட்டுக்கிறதுல மேல இருந்து கீழே வரைக்கும் 6 பட்டன் இருக்குது.
ஆனா அந்த சஹாபாக்கள் போட்டிருந்த ஆடைகள்ல பட்டன் இருக்காது, கீழே போடுற உடுப்புகள்ல பெரிய முடிச்சுகள் இருக்காது. அந்த ஆடைகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது அந்த ஒன்று ரெண்டு தான். அவங்களுக்கு என்ன என்ன காரணம், ஏன் அப்படி இருந்தாங்க? அவங்க பிறந்ததிலிருந்தே ரொம்ப எளிமையில அப்படியே அதுதானா? சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் குர்ஆனிற்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள் மனனம் செய்வதற்கு. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவங்க யார் தெரியுமா? நம்மள சேர்ந்தவங்க தயவு செய்து இந்த உலகத்தை வைத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணிடாதீங்க. யாருக்கு நல்ல செல்வம் இருக்குதோ அவர் சிறந்தவர், யார் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரோ அவர் சிறந்தவர், யார் நல்ல அழகா இருக்கிறாரோ அவர் சிறந்தவர், யார் ஆரோக்கியமா இருக்கிறாரோ அவர் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய பார்வை அது இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வை என்பது யார் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை பிறருக்கும் கற்றுத் தருகிறாரோ அவர்தான் உலகத்திலே சிறந்தவர். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இங்க அல்லாஹ் கருப்பை பார்க்கல, சிகப்பு பார்க்கல, செல்வத்தை பார்க்கல, உயர்வை பார்க்கல, தாழ்வை பார்க்கல. ஒன்னே ஒன்று அல்லாஹ் பார்க்கிறான். அவன் குர்ஆனை ஓதுகிறானா, ஓதிய குர்ஆனை பக்கத்துல உள்ளவருக்கு இங்க வாங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்களேன், இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னா போதும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓதுகிற மனுஷனை எப்படி நேசிக்கிறான்னு நீங்க கவனிக்கணும். அதான் இங்க இறுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரமுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள். ஏன் ஓதி வரணுமா? நபிகளார் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஏனென்றால் நாளை மறுமையில் அந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சி அளிக்கும். மறுமையில் நிற்போம், உங்கள் உடலிலும் ஆடை இருக்காது, என் உடலிலும் ஆடை இருக்காது, கால்களில் செருப்பு இருக்காது. கத்னா செய்தவர்கள் எல்லாம் கத்னா செய்த மாதிரியே அங்க தெரியாது. எல்லா மக்களும் அப்படியே ஒருவர் உரசி கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல அல்லாஹ்வை ஒவ்வொருத்தரும் விசாரணைக்கு பயந்து கொண்டு பார்வைகள் நிலைகுத்திய வண்ணர்களாக எல்லோரும் ஓடுவோம். என்னுடைய மனைவியும் வருவார்கள், உங்க குடும்பமும் ஓடும், என் தாயும் ஓடுவா, எல்லாரும் போவோம். ஒருத்தர் உரசிக்கிட்டு போவோம். அங்க எந்த விதமான உணர்வும் இருக்காது. அந்த இக்கட்டான சூழல்ல யார் இந்த குர்ஆனை ஓதி வந்தார்களோ அந்த மக்களுக்கு அந்த குர்ஆன் முன்னாடி நிக்குமா, இறைவா இதோ அங்க வர்றாருல அவர் என்ன ஓதி இருக்கிறாரு, இவர் ஓதி இருக்கிறாரு, இவர் பகல்ல ஓதுனாரு, இவர் இரவுல ஓதுனாரு, ஒவ்வொரு நாளும் ஓதுனாரு, தொடர்ச்சியா ஓதுனாரு, சிந்திச்சு ஓதுனாரு. நமக்கு பேசுற வக்கீலுங்க குர்ஆனே. என்னைக்காவது அந்த சிந்தனையை தொட்டிருக்கோமா? குர்ஆனை எடுக்கிற பொழுது எனக்கு அடுத்த நொடி கூட மௌத்து வரலாம், நாளைக்கு மௌத்து வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், ஆனால் நான் ஓதுகிற இந்த குர்ஆன் என்னை கைவிடாது என்கிற எண்ணம் நம்ம எத்தனை நபர்களுக்கு வந்திருக்கிறது? உண்மையில் வந்திருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை தொடரும் போது எனக்கு அந்த சிந்தனை தான் வருது அப்படின்னா கவலையே பட வேணாம், கண்டிப்பா அது பேசும். சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், அதிலையும் குறிப்பாக அல் பக்ராவை நீங்கள் ஓதி வாருங்கள், ஆல இம்ரானை நீங்கள் ஓதி வாருங்கள், 2வது சூராவும் 3வது சூரா. ஏன்? அந்த ரெண்டையும் நீங்கள் ஓதி வருகிற பொழுது அந்த குர்ஆன் ஆயத்துகள் எப்படி டோட்டல் குர்ஆனே முன்னாடி நிக்குது. அல்லாஹ் எனக்காக பரிந்து பேசுறதுக்கு இங்க போறோம்ல, இங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம், ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம்னா ஆளு போறதுக்கு முன்னாடி வக்கீல் நிக்கணும். ஏன்? போன உடனே தேடுறோம்ல, எங்க நம்ம வக்கீல் வந்தாரா? கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம், அங்க யாராவது சிபாரிசுக்கு வச்சிருப்போம், புரோக்கர் இருப்பாரு, அண்ணே உங்களோட தான் சொல்லிட்டு இருந்தேன், அதான் உள்ள வராம இங்கே நின்று நீங்க இருக்கீங்களா வாங்குறோம். ஏன்? துணைக்கு ஆள் தேவைப்படுது அங்க பேசுறதுக்கு, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு. மறுமையில் நம்ம நிக்கக்கூடிய அந்த நிர்கதியற்ற அந்த சூழல்ல போய் நம்ம நிற்கும் பொழுது குர்ஆன் எதிர்புறத்திலே நிற்கும். அல் பக்ராவும் ஆல இம்ரானையும் ஓதியவர்களுக்கு நபிகளார் சொன்னார்கள், மேக கூட்டங்கள் உங்கள் மீது அந்த வெயில் படாமல் அப்படியே சூழ்ந்து நிற்குங்க. அந்த மேக கூட்டம் அப்படியே தலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெயில் என் மீது பட்டால் வியர்வையெல்லாம் வெளியே வந்து திணறிக் கொண்டிருப்பேன். ஆனால் அந்த வெயில் கூட என் மீது படாமல் இறைவன் தடுக்கிற ஒரு கேடயம் குர்ஆன். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் நான் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் அந்த நாள் என்னுடைய மரணமாக இருக்கணும், அப்படித்தான் நம்ம நினைக்கணும். ஏன்? இது என்னுடைய வக்கீல், இது எனக்கான சிபாரிசு.
அதனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல மட்டுமே குர்ஆன் ஓதுனாரு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்களே, நான் குளிப்பு கடமையா இருந்தேன், அப்பொழுது என் மடியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்திருந்தார்கள், அப்பொழுது கூட அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஏன் ஓதினார்கள்? நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஆயத்துக்களை ஓதுறோம், அதிலும் குறிப்பா நான் சொல்லியே ஆகணும். நம்மள பல சகோதரர்கள் ஓதுகிறோம், நான் அவங்களை குறை சொல்ல விரும்பல, அரபியில மட்டுமே ஓதிட்டே கிளம்பிடுறோம். நம்ம அரபிகள் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அரபு அதற்கான இலக்கணம் தெரிஞ்சிருந்தா குற்றம் பிடிக்கல. ஆனா பல பேருக்கு அது என்னன்னு அர்த்தம் தெரியல. அரபி குர்ஆன் எடுக்கிறாங்க, கட கட கடன்னு ஓதுறாங்க, ஓதி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜூஸ் முடிச்சு விட்டேன். இங்க அது இல்ல. நான் ஓதியது குல்ஹுவல்லாஹு சூறாவாக இருந்தாலும், 2 ஆயத்துகளாக இருந்தாலும், அந்த ஆயத்துகள் என்ன விளக்கம் தருகிறது? குல்ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே அப்படின்னா அவனை தவிர வேற எவனும் கிடையாது. அல்லாஹு சமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் இங்க எல்லாம் எதிர்பார்க்கிறான். அப்ப அந்த பொருளை தெரிந்து ஓதுகிற மக்களாக நாம இருக்கணும். அடுத்து பாருங்க, பொறாமை. இந்த உலகத்திலேயே பொறாமைப்படுறதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. இதுல 2 விஷயம். அந்த 2 விஷயம் என்னன்னா, முதல் விஷயம், ஒரு மனிதருக்கு குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது, சூப்பரா ஓதுறாரு, ஓதுறது மட்டும் இல்ல அர்த்தம் தெளிவா எடுத்து சொல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. அவரை பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்கணுமா, எல்லாம் எனக்கு கூட இந்த அறிவை கொடுத்தினா நானும் இது மாதிரி ஓதுவேன் தானே, நானும் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் தானே, பொறாமைப்படலாம். 2வது நபிகளார் சொன்னார்கள், செல்வம். சில மக்களுக்கு செல்வம் எல்லாம் கொடுத்துருப்பான், அவங்கள பார்த்தீங்கன்னா கேட்கிற ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்தாங்க 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 இந்தாங்கண்டு. அவங்கள பார்க்கும் பொழுது பொறாமை வரணும், எல்லாம் எனக்கு நீ கொடுத்திருந்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி செய்வேனே. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய கேடயம். நோன்பு எப்படி பாவங்களிலிருந்து பாதுகாக்கிற ஒரு கேடயமோ, அதே போன்று இந்த குர்ஆன் என்பது நாளை மறுமையில் மகசூடைய மைதானத்தில் நமக்கு பரிந்து பேசுகிற, நம்மை பற்றி எல்லா இடத்துல எடுத்து சொல்லுகிற ஒரு கேடயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று இருந்து ஓதுகிற மக்கள் தொடர்ச்சியாக ஓதுங்கள், இன்னும் அதிகம் ஓதுங்கள். ஓதாதவர்கள் இன்றில் இருந்தாவது தினமும் நான் ஒரு பக்கம் ஓதுவேன், 2 வசனங்களை ஓதுவேன், அரபியிலும் ஓதுவேன், தமிழிலும் ஓதுவேன், தெரிந்ததை ஓதுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நாளை மறுமையில் இந்த குர்ஆன் சாட்சி அளிக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் மேகங்களாக, பறவை கூட்டங்களாக அந்த வெயில் படாமை நம்மை காக்கிற ஒரு கேடயமாக ஆகட்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.